இந்த கோயில் வந்து நவக்கைலாயத்துல 2வது ஸ்தலமாக சந்திரஸ்தலமாக இருக்கிறது. திருமணதி தாமிரபரணி தென்பகுதியில ஆவடம்பிகா சமேத அம்மைநாத சுவாமியார் திருமண கோலத்துல கிழக்க பார்த்து காட்சி கொடுக்கிறார். அது மட்டும் இல்லாம இந்த கோயில் வந்து 1200 சுரான பழமையான ஆலயம். இந்த கோயில கெட்ட முடியலேன்னு சொல்லி அந்த காலத்திலே அக்கா தங்கை 2 பேர் வந்து உரல்ல நெல் குத்தி புடைச்சி இந்த கோயில கெட்ட படி முடிஞ்சிருக்கா. அப்படி குத்திண்டே இருக்கும்போது சிவநாமத்தை சொல்லி குத்திண்டே இருக்கும்போது சுவாமி அந்தன வடிவத்துல காட்சி கொடுக்குறார். கவலைப்படாதமா விடாமுயற்சி பண்ண அப்படி சொல்லி மறைஞ்சிட்டார். அப்படி குத்திண்டே இருக்கும்போது அந்த உரல்ல இருந்து பொண்ணும் பொருளும் அப்படி தளர்ந்துருக்கு. அதை வச்சு இந்த கோயில கெட்ட படி புரிஞ்சு வரக்குடிவாளுக்கு அன்னதானம் பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட ஸ்தலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கொடிமரத்துக்கு கீழே நந்தனர் வரக்கிறார். வழிபோக்கலா பாடிட்டு ஏறும்போது உள்ள நந்திகேஸ்வரர் வந்து மறைக்கிறார். அவ்வளவு தூரம் மனோரி பாரு தரிசனம் கொடுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி சிவபெருமான் கேட்கிறார். உன்னை சிவபெருமானே மன உறந்து நந்திகேஸ்வர இடது பக்கம் விளக்க சொல்லி அவருக்கு காட்சி கொடுக்கிறார். அப்படிப்பட்ட ஸ்தலமா இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் இருக்கும். இந்த கோயில்ல நவகிரகமே கிடையாது. சுவாமியே சந்திரன் சந்திரஸ்ரூபத்துல ஸ்வயம்புலிங்கமா திருமண கோலத்துல காட்சி கொடுக்கிறார். திருமண கோலம்னா எல்லா கோயிலையும் பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு இடது பக்கம் அம்பாள் இருப்பா, தெற்க பார்த்திருப்பா, வடக்க பார்த்திருப்பா. இங்க வற்றா ஜீவனதி தாமிரபரணி தென்பகுதியில சுவாமிக்கு பலேசரண்டே சமேதரா கிழக்க பார்த்து காட்சி கொடுக்கனால திருமண கோலத்துல காட்சி கொடுக்கிறார். திருமணமாகாத குழந்தையெல்லாம் தரிசனம் பண்ணா திருமண பாக்கியம் கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம சுவாமி சந்திர ஸ்ரூபம் ஸ்வயம்புலிங்கம். சுவாமிக்கு அரிசி தானம் அல்ல. எவ்வளவுக்கு அரிசி தானம் பண்றமோ விசேஷம். அந்த அரிசியை நேவேத்தியம் பண்ணி வரக்கூடிய நாட்கள்ல பொங்கல் போட்டு வரக்கூடிய ஆளுக்கு கொடுக்கும் போது அந்த தோஷங்கள் எல்லாம் நிவர்த்தியாது. இந்த தீபத்துக்கு என்ன கொடுத்து தீபம் பிரகாசம் கிடைக்க வீட்டுல வந்து பிரகாசம் கிடைக்கிறது. நவ கைலாயத்துல 2வது ஸ்தலமாக சந்திரஸ்தலமாக விளங்குறது. ஓம் நம பார்வதி.